ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இட்ஸ் மீ தமீம் இப்ராஹிம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட பர்த்டே வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. எல்லா வீடியோ மாதிரியுமே இதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பர்த்டே வந்து Feb 8. அன்றைக்கி மார்னிங் வந்து என்னோட தம்பி அப்புறம் எங்கள் பெத்தா வந்திருந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு. நாங்கள் மார்னிங்கே வந்து கேக் கட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. என்னோட ஹஸ்பண்டும் என் தம்பியும் வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து காலையிலே கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் செய்கிறதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா அந்த வீக்லேயே வந்து 2 டைம்ஸ் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து கீ ரைஸ் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கீ ரைஸ் செய்யறதுக்காக ஆயில், பட்டை, ஏலக்காய், கிராம், தக்காளி, வெங்காயம், ரைஸ் எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். சைடில் வந்து சிக்கன் குழம்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிட்டு. ஸோ அதனால் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கறியுமே போட்டு இறக்கிட்டேன். ரெண்டுமே ஃபைனலாக ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கன் உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் எடுத்து பொரிச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் வந்து குழம்புல போடுறத விட ஃப்ரை பண்ணி கொடுக்க தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி நான் நிறையவே சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஃபைனலாக சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் லஞ்ச் ரெடிங்க. கீ ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை தான். லஞ்ச்லாம் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஒரு 7க்கு மேலே தான் நான், என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பையன் நாங்கள் 3 பேருமே வெளியே போயிருந்தோம். வெளியே போகணும் அப்படின்னு பிளான் வந்து எங்கள் 2 பேருக்குமே இருந்துச்சு. பட் ஆனால் எங்கே போகணும் அப்படின்னு பிளான் தான் இல்லை. சரி நம்ம போகிற வழியில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு. நாங்கள் கிளம்புனதே ஒரு 7க்கு மேலே தானே. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீடு பக்கத்தில் ரஹமத் நகர் இருக்குது. அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் மோஸ்ட்லி நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். அங்கே இருக்கிறதுலையே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் போனதில்லை. சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். எந்த ரெஸ்டாரண்ட்னா வைரமளிகை ரூப் டாப் ரெஸ்டாரண்ட் தான். அது எங்கே இருக்குன்னா நம்ம ரஹமத் நகர் தாண்டி கேடிஸ் நகர் பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது. எனக்கு அங்கே போனதுமே ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஃபேமிலியோடு போகிறதுக்கு கரெக்டான இடம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி தோணுச்சுங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே வந்து பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் இந்த லைட்டிங்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதோட சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு பக்காவாக. அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, அங்கே பேபிஸ்க்குலாம் வந்து ஒரு சேர் வச்சுருக்காங்க. அந்த சேரில் தான் என் பையன் உட்காந்துருக்கான். நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பையன் இந்த சேரில் உட்காந்தோன்னா ரொம்ப குஷி ஆகிட்டான். நல்லா விளாண்டுட்டு இருந்தான். நாங்களுமே ஆர்டர் சொல்லிவிட்டு எங்கள் டேபிளுக்கு பின்னாடி வந்து சைடில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே நாங்கள் வந்துவிட்டோம். என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா, கூகுள் ரிவ்யூ பார்த்துருந்தோம். அதில் வந்து ப்ளே ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா என் பையனை வச்சுட்டு வரதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என் பையன் நல்ல ஒவ்வொரு இதிலே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த குதிரையில் உட்காந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். நாங்களும் நல்லா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு வண்டி மாதிரி இருந்துச்சா, அதில் உட்கார வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவனை வச்சு தள்ளிட்டு அப்படியே இருந்தாங்க. அவன் நல்லா ஜாலியாகவே விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சர்க்கஸில் உட்காந்து விளாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அவனுமே நல்லா விளாண்டுட்டு இருந்தான். நீங்களுமே வந்து உங்கள் பேபிஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரெக்டான இடம் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த ப்ளே ஏரியாவை பார்க்கும்போது எனக்கு சயின்ஸ் சென்டர் ஞாபகம் தான் வந்துருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் பையன் வந்து அந்த இதில் நின்று சுற்றிட்டு இருக்காமலே, இது நம்ம சயின்ஸ் சென்டர்லேயும் ஒன்று உண்டு இல்லை, அதான் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நானுமே அவன் பக்கத்தில் நின்று அப்படியே சுற்றி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் வந்து எங்கள் டேபிளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா, ட்ராகன் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து செஸ்வானும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செட்டிநாடும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் நூடுல்ஸில். அதில் ஃபஸ்ட்டு வந்தேன்னா ட்ராகன் சிக்கன் வந்தனால நான் அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் வச்சாங்க. நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீரியஸாங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. நூடுல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் சிக்கன் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து கோகோனட் ஆயிலில் தான் வந்து குக் பண்ணியிருந்தாங்க. ட்ராகன் சிக்கனுமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்டியாக இருந்துச்சு. அதோடய ஃப்ளேவருமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டென்ட்டுக்காக சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நீங்களுமே கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் நூடுல்ஸ்க்கு வந்து சாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே வந்து சாஸ் வச்சு சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. நாங்கள் 2 பேருமே அதை யூஸ் பண்ணிக்கல. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நம்ம கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் பையனுக்குமே ஊட்டி விட்டுட்டு அவன் கொஞ்சம் ஒரு இது டேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் உரப்பாயிட்டு போல் சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நாங்கள் 2 பேருமே நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் பரோட்டா ஆர்டர் போட்டிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் பரோட்டா போட்டிருந்தோம். எனக்கு வந்து லைம் சோடா போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டதே வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. லைம் சோடா நான் சொன்ன மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா ஐஸ் போட்டு நல்லா கூலாகவே இருந்துச்சு. நான் அதை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருந்தேன். அவங்களுமே குடிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியிலேயே என் பையனுக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் காலையில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா கேக், அதில் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி தின்னுட்டு இருந்தோம். என்னோடய பர்த்டேவை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.